சிவபெருமானும் பார்வதி தேவியும் தேவர்கள் சூழ சொக்காட்டம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆட்டம் முடியும் நேரத்தில் பார்வதி தேவி ஜெயிக்கும் நிலையில இருக்கிறாங்க. திடீர்னு சிவபெருமான் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி எழுந்துறாரு. நீங்க ஆட்டம் முடியாத நிலையில எழுந்தது எப்படி என கோவப்படுறாங்க பார்வதி. அருகில் இருந்த சித்திரநேமி என்ற கணதேவனிடம் நீயே சொல்லப்பா யார் ஜெயிச்சது என்றார் சிவன். சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தால் என்னாகுமோ பயத்தில் அம்மாவை கூட சமாளித்து விடலாம் என்ற எண்ணத்தில் சித்திரநேமி நீங்கள் தான் ஜெயித்தீர்கள் என பொய் சொல்லிடுறாரு. பார்வதி தேவி கோவப்பட்டு நடுநிலை தவறி தீர்ப்பளித்தால் தொழுநோய் தான் வரும், இதோ அந்த பரிசை இப்போதே அடைவா என சாவமளிச்சிடுறாங்க. சிவன் சமாதானமாக பார்வதி நீதான் வென்றாய், விளையாட்டாக சொன்னதை பெருசாக்கிட்டியே, சித்திரநேமி கிட்ட சாபத்தை மறுபடியும் வாங்கிக்கோ என சொல்கிறாரு. இரக்கம் ஏற்படவே நீதிக்கு மாறாக தீர்ப்பளிக்கக்கூடாது என்பதற்காக இந்த நாடகத்தை நடத்தினேன். இதுவும் உன் நன்மைக்கே. பூலோகத்தில் நீ பிறப்பெடுக்கும் கங்கையும் யமுனையும் கூட நல்ல நாளான ஆவணி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை எதிர்பார்த்து காத்திரு. அந்நாளில் துங்கபத்ரா நதிக்கரையில் லட்சுமி பூஜை செய்ய தேவலோக பெண்கள் வருவார்கள். அதில் நீயும் கலந்து கொண்டு அவளை தரிசிக்க வேண்டும். அவள் உனக்கு தொழுநோய் நீங்க வரம் தருவாள் என்று விமோச்சனம் அளிக்கிறாங்க. சித்திரநேமி துங்கபத்ரா நதிக்கரையிலே அந்த நாளுக்காக காத்திருந்தார். பார்வதி குறிப்பிட்ட நல்ல நாளில் தேவலோக பெண்கள் பூஜித்த காட்சியை கண்டான். அவனும் விரதத்தில் பங்கேற்று முடிவில் அங்கு வந்தவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்பினான். அவனது தொழுநோய் நீங்கியது. லட்சுமியாய் வந்தவள் தொழுநோய் தீர வரம் தந்தாள். வரலட்சுமி என பெயர் பெற்றாள்.